வணக்கம். இன்றைக்கி சென்னையில் கடந்த 4 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த தங்கை தேவதர்ஷினி அவர்கள் பார்த்திங்கன்னா நீட் தேர்வு பயம் காரணமாக தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கடந்த 2017ஆம் ஆண்டு தங்கை அனிதா பார்த்திங்கன்னா நீட் தேர்வை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு உச்சநீதிமன்றம் வரை போய் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து முறையிட்டாங்க. அப்போதைய அதிமுக அமைச்சர்களையும் நேராக சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. இது எல்லாம் வச்சும் பிஜேபியோட ஒரு நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக 2017 நீட் தேர்வு இங்கே உள்ளே வந்தது. தங்கை அனிதா தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அதன் பிறகு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தது. அப்படி இருந்தும் நம்மளால் நீட்டை தடுக்க முடியல. அப்போது இருந்த அதிமுக அரசாங்கம் பார்த்திங்கன்னா நீட் தேர்வை தடுக்க தவறிச்சுன்னு தான் சொல்லுவேன். அதனோட ஒரு காரணம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டுதோறும் நம்மளுடைய மாணவ செல்வங்களை பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்போ தான் ஒரு விடுவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. கல்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ இதில் அதிகபட்ச ஒரு அதிகாரம் ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது. ஸோ ஒன்றிய அரசு நினைத்தால் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு நீட் விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இருப்பினும் தற்போதைய தமிழக அரசு பார்த்திங்கன்னா சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சட்டமன்றத்திலையும் சட்டங்கள் வச்சுருக்காங்க. நீதிமன்றத்திலையுமே பார்த்திங்கன்னா அதற்கான வழக்குகள் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிற நிலமையில் நமக்கு எப்போ தான் நீட்டிலேருந்து விலக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது. ஆட்சி மாற்றம் வந்தால் கண்டிப்பாக நீட் விலக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. 40க்கு 40 பார்த்திங்கன்னா இங்கே திமுக தலைமையிலான இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அணிக்கு நம்ம வாக்களிச்சிருந்தோம். அப்படியே நீட் விலக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு காரணத்தினால. பட் ஆனால் தேசிய அளவில் மீண்டும் பிஜேபியே இங்கே வந்துருச்சு. ஸோ நீட் தேர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது. ஸோ அவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறாங்க? இத்தனை குழந்தைகள் உயிர்கள் போய்கிட்டே இருக்குது. அவர்கள் சொல்கிற தகுதியும் சரி, அவர்கள் சொல்கிற ஊழல் அதிகப்படியான ஃபீஸ் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே பார்த்திங்கன்னா நீட் தடுக்கலை. நீட் இங்கேருந்து முறைகேடுகளை தடுக்காமல் முறைகேடுகளை நிறையா முறைகேடுகளை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம வெளிப்படையாக பல்வேறு செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருந்தும் நம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நீட்டுக்காக தயாராகி இறந்துட்டுருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். இதே இந்த தங்கை தேவதர்ஷினி பார்த்திங்கன்னா நீட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர் +2ல் நல்ல மதிப்பெண் வாங்கி கண்டிப்பாக அவர் மருத்துவம் படிக்க போயிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது வேற ஒரு படிப்பில் சேர்ந்துருப்பாங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போக முடியாமல் இருக்காங்க. அவங்க கூட படித்தவங்க எல்லாமே காலேஜ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மன உளைச்சல் தான். தன்னோட படித்தவங்க எல்லாமே காலேஜ் முடிக்கிறாங்க, நான் என்ன காலேஜே சேராமல் இருக்கேங்கிற ஒரு மன வேதனை இருக்குது தெரியுமா? ஸோ அந்த மன வேதனைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த நீட் தேர்வு நம்மளுடைய குழந்தைகளை தள்ளுது. அந்த சிக்கல் தான் அவர்கள் தங்களுடைய உயிர்களை தொடர்ச்சியாக மாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் நீட் தேர்வை எதிர்த்து தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளிலும் உடனிருந்து நம்ம நீட் தேர்விலிருந்து விலக்கு வாங்கியே ஆகணும். அதற்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றிய பாஜக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தே ஆகணும். அது மட்டும்தான் நமக்கு நீட்லேருந்து விலக்கு வாங்குறதுக்கான ஒரு வழியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.